அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஜெயபெருமாள் அவர்களே தோற்கடிப்பேன் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று சபதம் எடுத்திருக்கிறார். நிச்சயமாக ராமநாத தொகுதியில் உள்ள மக்கள் தொகை வாக்காளர்கள் இருக்கக்கூடியது 15,550,000 பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இதில் 15 லட்சம் வாக்காளர்கள் எங்களுக்கு சாதகமாக ஓட்டுகள் விழும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். நேற்று ராமநாதபுரத்தில் வந்த பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது அங்கு பெரும் படைகள் பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்றனர். இதனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ராமநாதபுரம் மக்கள் பன்னீர்செல்வம் அவர்களை அடுத்த எம்பியாக தேர்வு செய்வார்கள் என்றும் தற்பொழுது இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவர்கள் இந்திய முஸ்லீம் லீக் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். ஏற்கனவே அவர் இந்திய முஸ்லீம் லீக் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றியடைந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்பொழுது வரை அப்பகுதி மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாத காரணத்தினால் அவரை மீண்டும் வேட்பாளராக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களது தொகுதிக்கு மீண்டும் அவர் வெற்றியடைய வேண்டாம் என்பதற்கேற்பதான் தற்பொழுது பிரச்சாரத்தையும் செய்து வருகிறார்கள் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள். தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் பெரும் அடையுடன் ராமநாத தொகுதியில் பிரச்சாரம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வகையில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இன்று மதியானம் தனது ஆதரவாளர்களுடன் பிரச்சாரத்தை தொடங்கிய பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் வெற்றியடைவோம், இது எடப்பாடி பழனிசாமிற்கு மரண அடியாக விழும் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்யும் வகையில் இந்த வெற்றி அமையும் என்றும் அதற்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்றும் அதற்கு பிறகு அதிமுகவை மீட்டெடுப்போம் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக ராமநாதபுரம் தொகுதியில் இதுவரை காணாத வெற்றியை நாங்கள் வழிவகுப்போம் என்றும் மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு ராமநாதபுரத்தில் அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றும் தற்பொழுது செய்தி வட்டாரங்களில் பதிவுகளும் செய்யப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் ஓபிஎஸ் அவர்களை பார்த்து பயந்து வருகிறார்கள். இதன் காரணமாகத்தான் திமுக கூட்டணி கட்சிக்கு வாய்ப்புகளை வழங்கியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன.